ஆறின் ஏழாம் வலு என்பதை 3 அடுத்தடுத்து நேர் நிறை எண்களின் கூட்டுத்தொகையாக தருகிறது. 6இன் 3ஆம் வலு என்பதை நேர் நிறை எண்களின் சார் அது ஏழாம் என்னப்போ 3ஆம் 6ஆம் 7ஆம் ஆமாம் 6இன் 7ஆம் வலு என்பதை 3 அடுத்தடுத்து நேர் நிறை எண்களின் கூட்டுத்தொகையாக திரண்டாம். என்னென்னு திரண்டாம்டா பிள்ளைகள்? 6இன் 7ஆம் வலுவ 3 அடுத்தடுத்து நேர்நிறை எண்களின் கூட்டுத்தொகையாக திரட்டாம். சரியா? என்னென்னு திரட்டாம்? 3 அடுத்தடுத்து நேர்நிறை எண்களின் கூட்டுத்தொகையாக திரட்டாம். அப்ப இங்க பாருங்க, எனக்கு என்ன நடக்க போதென்றால், ஒரு எண்ணை நாங்கள் 3 அடுத்தடுத்து நேர்நிறை எண்களின் கூட்டுத்தொகையாக தரப்போறோம் என்றால், இந்த 6இன் 7ஆம் அடுக்குன்றது 3 நிறை எண்களின் கூட்டுத்தொகை. ஏற்றுக்கொள்றீங்களா? 6இன் 7ஆம் வலு என்பது 3 நிறை எண்களின் கூட்டுத்தொகை. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்று கேட்டால், 6இன் இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்டா, 3 நிறை எண்களின் கூட்டுத்தொகை 36. அந்த 3 நிறை எண்களையும் கண்டுபிடிங்க. அப்போ மாறா நாங்க படிச்ச நாங்க நிறைய கேள்வி செய்து நாங்களுக்கு ஆறா 3 நிறை எண்களின் கூட்டுத்தொகை 36. 11 12 13 ரைட். என்ன செய்வோம்? 3ஆல பிரிப்போம். என்ன 3ஆல பிரிச்சாலடா 12 நடு இலக்கம். என்ன வாரது நடு இலக்கம். அப்ப முன்னுக்கு 11 இருப்பார், இங்கால 13 இருப்பார். அப்ப அதே மாதிரி 6இன் 7ஆம் வலுவ நான் 3ஆல பிரிச்சால் நடு இலக்கம் வரும். ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப 6இன் 7ஆம் வலு என்றது என்னடா பிள்ளைகள்? 6 தர 6 தர 6 தர 6 தர 6 தர 6 தர 6. ஏற்றுக்கொள்றீங்களா? எத்தனை? 7 தரம் பெருக்கப்படும். இதை நான் 3ஆல பிரிக்க போறேன். 3ஆல பிரிக்கிறத கவனிங்கோ. இந்த 3 இந்த 6 பிரிச்சா எத்தனை முறை? 2 முறை. எத்தனை முறைடா பிள்ளைகள்? 2 முறை. இனி எல்லாத்தையும் பெருக்குவோம். அப்ப 6 12 12 72 72 6ஆல பெருக்கி பாரபடி எல்லாம் 6ஆல பெருக்கிட்டோம் என்றால் உங்களுக்கு கிடைக்கிற நடுப்பெருமானம் 93,312. இந்த கிடைக்கிற விட நடு இலக்கம் என்றதை ஏற்றுக்கொள்றீங்களாடா எல்லாரும்? ஓமா பிள்ளைகள்? அப்ப அடுத்த இலக்கம் என்ன? 93,313. முதல் இலக்கம் என்ன? 93,311. அப்ப பாத்தீங்களாடா, 3 அடுத்தடுத்த நீர்நிறை எண்களின் கூட்டுத்தொகையாக தருக என்றால் இந்த 3 இலக்கங்களும் ஆறாயிருக்க போறார். 93,311, 93,312, 93,313. விளங்கிட்ட எல்லாருக்கும்? ரைட். நோட் பண்ணுங்க. சார் ஏன்சர் 3ஆல பிரிக்கும். 3 கூட்டுத்தொகைண்டா 3ஆல பிரித்தால் எங்களுக்கு அந்த நடு இலக்கம் கிடைக்கும். ஏன் அப்படி நாங்கள் செய்கிறோம் என்றால், சாதாரணமா ரதிகேசன் நாங்கள் அடுத்தடுத்த 3 இலக்கங்களின் கூட்டுத்தொகைண்டா என்னண்டு வைக்கிறோம்? நாங்கள் எக்ஸ் அண்டு வைப்போம். அடுத்த இலக்கம் என்னண்டு வைப்போம்? எக்ஸாக எக்ஸ் பிளஸ் 1. அடுத்த இலக்கம் என்னண்டு வைப்போம்? எக்ஸ் பிளஸ் 2. இதுதான் யாருக்கு சமனா இருக்கும்? அடுத்தடுத்து 6இன் 7ஆம் வலுவுக்கு சமனா இருக்கு. 6இன் 7ஆம் வலு என்று பாத்தீங்கன்னா 256
79,936 வருவார். அப்ப இதுல பாருங்க 3x சக 3 3x சக 3 சமனடா குழந்தைகள் 279,936. இதுல ஏன் மூன்றாள பிரிச்சா நடுப்பெருமானம் பெறுதுன்றதை பாருங்க எல்லாருமே. இத காரணிப்படுத்தலாம். யாராவது காரணிப்படுத்துங்க பாப்போம். 3 பொதுவா எடுத்தா எக்ஸகவுண்டெல்லோட காரணியாக்கம் விளங்குதே. 3 பொதுவா எடுத்தா எக்ஸகவுண்டெல்லோ காரணியாக்கம். இவர்தான் யாருக்கு சமன்? 279,936 சமனடா குழந்தை. அப்ப இந்த மூன்றால கொண்டே பிரிச்சோம்னா எக்ஸகவுண்டு தானே வார எடுக்கொண்டீங்களா? மூன்றால கொண்டே பிரித்தால் எக்ஸகவுண்டு தான் பெறுவேன். அப்ப அந்த எக்ஸகவுண்ட் என்ன? 93,000. அப்ப அந்த எக்ஸகவுண்டு தான் இங்க பாருங்க நடுப்பெருமானம். எடுக்கொண்டீங்களா? அப்ப மூன்றால பிரிச்சா நடு இலக்கம் பெறுவார். அப்ப 5 இலக்கம் இருக்கே 5ஆல பிரிச்சால் யார் பெறுவார்? நடு இலக்கம் பெறுவார். 7 இலக்கம் இருக்கே 7ஆல பிரிச்சா யார் பெறுவார்? நடு இலக்கம் பெறுவார். விளங்கிட்டா? அப்ப அந்த கூட்டுத்தொகை தொடர்பான கேள்வி வரைக்க பட்டண்டு நீங்கள் அந்த இலக்கத்தால பிரிச்சிங்கன்னா வாரது நடு இலக்கமா இருக்கும். அதை வச்சுக்கொண்டு மிச்ச இலக்கங்களையும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னுக்கு வார இலக்கங்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இதையும் முருகா நோட் பண்ணி வைங்க. இந்த மெதட்டையும் முருகா நோட் பண்ணி வைங்க எல்லாரும். எக்ஸாம் ஒன்று வைக்கணும். சரி, இன்றைக்கு ஒரு இரவுக்கு ஒரு எக்ஸாம் செய்வோமா? சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன் சார், தங்கச்சியோட பர்த்டேக்கு வெளியே. ஓகே ஓகே சரியா. அப்ப அப்ப நாங்கள் ஓகே இன்றைக்கு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வைப்போம் எல்லாருக்குமே எக்ஸாமா. ஓகே ஓகே அடுத்த கேள்வி போமாடா குழந்தைகள். நாங்கள் சார் கொஞ்சம் அந்த எக்ஸ் வர்க்கம் அது கொஞ்சம் எழுதல சார். நான் ரைட் எழுதணும். அவசரம் இல்லை. நாங்க அவசரப்பட்டு படிச்ச ஒரு வீடியோ சொன்னாலும் இல்லை. எழுதாட்டி விளங்காட்டி திருப்பி கேளும். சரியா? ஓகே அடுத்த கேள்விக்கு போகும். சதுரமுகி ஒன்றின் மொத்த மீட்பரப்பளவு அதன் கனவளவுக்கு எண்ணளவில் சமன். எண்ணளவில சமன் என்றால் அந்த பெருமன் சமன், பெருமானம் சமன். ஏன் அப்படி சொல்றார் என்றால் கனவளவும் பரப்பளவுக்குமான அலகுகள் வித்தியாசம். அப்ப பரப்பளவுக்கு சென்டிமீட்டர் வர்க்கம் பெறுவார்,
கனவளவுக்கு சென்டிமீட்டர் கனம் பெறுவார் என்ன அப்ப எண்ணளவில் சமன் என்றால் பெருமெனில சமன் சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் யாது என்றது கேள்வி குழந்தைகள் சதுரமுகி என்றால் நீள அகல உயரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்டா சமனா இருக்கு எப்படி இருக்கும் சமனா இருக்கும் என்ன நீள அகல உயரங்கள் எல்லாமே சமனாக இருக்கும் அப்ப அதுல பாத்தீங்களன்னு சொன்னால் நாங்கள் சதுரமுகி ஒன்றின் பக்க நீளத்தை எப்படி வைக்க போறேன் சதுரமுகி ஒன்றின் பக்க நீளத்தை நான் ஏ என்று வைக்கிறேன் ஒரு முகத்தின் பக்க நீளத்தை நான் ஏ என்று வைக்கிறேன் ஏ என்று வச்சால் ஒரு முகத்தின் பரப்பளவு என்னவாயிருக்கும் ஏதர ஏ வர்க்கமாயிருக்கும் என்ன ஏதர ஏ என்னவாயிருக்கும் ஏ வர்க்கமாயிருக்கும் அப்ப 6 ஏ வர்க்கம் என்றது மொத்த மேற்பரப்பளவுடா ஒரு முகத்தின் பரப்பளவு தான் ஏ வர்க்கம் 6 முகத்தின் பரப்பளவு என்ன 6 ஏ வர்க்கம் என்னவாயிருக்க போறார் 6 ஏ வர்க்கமாயிருக்க போறார் கனவளவு யாராவது சொல்லுங்க அவன் கனவளவு சொல்லுங்க அவன் கனவளவு கனவளவு என்னன்னு காணுவோம் ஒரு திண்மத்தின் கனவளவு என்னன்னு காணுவோம் நீளம் தர அகலம் தர உயரம் தர அகலம் தர உயரம் நீளம் தர அகலம் தர உயரம் அப்ப நீளமே என்றால் அகலமேதான் உயரமேதான் ஏன் சதுரமுகி என்ற படியா அப்ப என்ன வர போறார் ஏ இந்த 3ஆம் வலு ஏ கணம் அப்ப ரெண்டுமே என்னவாமடா குழந்தைகள் சமனா அப்ப அந்த 6a வர்க்கம் 6a கணமும் சமனாம் ஓமல்ல ஏ கணமும் 6a வர்க்கமும் சமம் இங்க பாருங்க ரெண்டு பக்கமும் ஏ வர்க்கம் இருக்கிறபடியா ஏ வர்க்கத்தால பிரிக்கலாம் நாங்க ஏ வர்க்கத்தால என்ன செய்யலாம் பிரிக்கலாம் நாங்க அப்ப இங்க பிரிச்சால் இங்க நாங்க பிரிக்கக்குள்ள ஏ வர்க்கம் இல்லாம போயிடும் இங்க நாங்க பிரிச்சால் பிள்ளைகள் ஏக்கணம் என்றது ஏதர ஏ ஏ வர்க்கம் என்றது என்ன ஏதர ஏ வர்க்கம் என்றது என்ன ஏதர ஏ அப்ப இந்த ஏயும் இந்த ஏயும் வெட்டுப்படும் இந்த ஏயும் வெட்டுப்பட்டால் என்ன மிஞ்சும் சொல்லுங்க பாப்பம் ஏ மிஞ்சும் இஞ்சால 6 மிஞ்சும் 6 மிஞ்சும் அப்ப ஒரு பக்க நீளம் என்னவாயிருக்கும் 6 சென்டிமீட்டரா இருக்கும் இல்ல 6 மீட்டரா இருக்கும் இல்ல 6 மில்லி மீட்டரா இருக்கும் அப்ப நாங்க விட கொடுக்க 6 அலகுகள் என்று கொடுத்தா சரி என்னென்று கொடுத்தா சரி 6 அலகுகள் அது சென்டிமீட்டர் அலகா இருக்கும் மீட்டர் அலகா இருக்கலாம்